ஹாய், என்னோட பேர் இளவரசன். என்னோட சொந்த ஊர் தருமபுரி, ஒரு வில்லேஜ். நான் 2021 அந்த டைம் நான் கேரளாவில் ஆதியமாயிட்டு வந்தேன், படிக்கிறதுக்காக வந்தேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஐஎஃப்எஃப்கே வரையா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் சரி அவங்களோட சும்மா ஃபஸ்ட் டைம் வந்தேன். இப்போ வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இங்கே ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 படம் ரிஜிஸ்டர் பண்ணி நமக்கு பார்க்கலாம். இந்த படம் வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா படம், நல்ல முக்கியமான சினிமா, ஃபெமினிசம், பிஸ்னஸ்ஸு, ஃபேமிலி, இந்த மாதிரி நிறையா படம் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்து என்னோடய லைஃப்பில் நான் பிஜியாக ரிசர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி நான் வேறு ஸ்டேட்லேருந்து வந்ததுனால இங்கே வந்து என்னை யாரும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. கேரளா, திருவனந்தபுரத்தில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. கேலிகேட்டு, கொச்சி, இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு இங்கே புதிய புதிய அறிமுகமாக நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பில்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு புதிய அடுத்த ஒரு படத்துக்கு ஒன்று கேமராமேனாக கூப்பிட்றேன்னு ஒரு டேரக்டர் சொல்லியிருக்கு. அப்போது அது கிடைச்சா அதுவும் நல்ல ஒரு இந்த ஐஎஃப்கே அதனால எனக்கு கிடச்சிது. அதே போல் இந்தியாவில் வந்து நமக்கு இந்தியாவில் உள்ள படம் மட்டும்தான் நமக்கு இங்கே ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஐஎஃப்கேயில் வந்து இன்டர்நேஷ்னலில் நம்ம இப்போ வெளிநாடு போய் ஒரு படம் கூட நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு 8 நாளைக்கு ஐஎஃப்கேயில் படம் பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு ஈவினிங் ஆனால் ப்ரோக்ராம் இருக்கும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸுன்னு ஃபுட்டெல்லாம் இருக்குது. யாராவது வராதுங்கன்னா நீங்கள்லாம் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வாங்க. நான் நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிட்டானா யாருமே வரல. அவங்களுக்கு ஐஎஃப்கேன்னு என்னன்னே தெரியல. இது வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவங்க வந்து யாரும் வரேன்றாங்கன்னா அதுக்கப்புறம் வரல. நான் இந்த டைம் 2021 இப்போ வரைக்கும் வருஷம் நான் ஐஎஃப்கேக்கு வந்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வருஷம் வந்திருக்கிற இப்போ காலையில் ஒரு படம் பார்த்தேன். நல்ல ஒரு சூப்பர் மலையாள படம் தான் பார்த்தேன். ஹாப்பி. நான் இப்போ வந்து வேலை செய்கிறப்போ ஒரு வருஷம் வேலை செய்கிறேன். ஆனால் ஒரு வருஷம் நான் வந்து ஒரு ஃப்ரீடம் இல்லை. ஃப்ரீடம் இல்லாமல் இப்போ இங்கே வந்து எனக்கு ஒரு 8 நாள் ஃப்ரீ. இப்போ படம் பார்க்கலாம், ஒன்று வைப் அடிக்கலாம், எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஐஎஃப்கேக்கு வராதவங்க வாங்க பார்க்கலாம்.